வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எல்லோ கலர் சாரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து தைக்க போகிறோம். இந்த சாரியோட கலர் பாருங்கள், நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்குது. அதோட பார்டரும் அந்த ஒர்க்கும் வந்துருக்கிறதும் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நான் முதுகு பக்கத்தை நல்ல கிளாத்லேயும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த கலர் வச்சு நம்ம வந்து டிசைன் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல கேன்வாஸில் வந்து கழுத்தை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ கேன்வாஸ் வந்து 2 மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 10 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். இதே 2.25 இன்ச்சு அகலத்தையும் கழுத்தோட மேலே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம். நார்மலாக கேன்வாஸ் தைப்போக்கு வரைவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்தோட உயர அகலம் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டு நான் வரைஞ்சி விட்டுவிட போகிறேன். இந்த பாக்ஸுக்கு உள்ளே தான் நம்ம வந்து கழுத்தை கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த கார்னர் வளைஞ்சி வர்ற மாதிரி கழுத்து வந்து அதுக்குள்ளே வரைஞ்சிருக்கேன். இந்த ஷோல்டர்லேருந்து அப்படி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே வெளி பக்கமாக வரும்போது கொஞ்சம் விரிஞ்சு வந்து நல்லா ஒரு 2-3 ரவுண்டு வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பூவோட இதழ் வடிவம் மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கேன்வாஸை முதல்ல நெக்கோட வெளிப்பக்கமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த உள்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கை கட் பண்ணணும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அயர்ன் பண்ணும்போது இந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப அகலமாகாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ நான் வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து இருக்கிற மாதிரி விட்டுட்டு இதை வந்து நான் அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ அந்த வளைவுகள் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர் எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது வந்து மடித்து தைக்க போகிறேன், அதனால தான். இப்போ வந்து அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே கேன்வாஸில் நம்ம மடித்து தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். அந்த விளிம்பில் தான் நான் தையல் போடுறேன். அந்த கார்னரில் நல்லா கட் பண்ணி விட்டுருப்போம். அதை எல்லாமே நல்லா விரித்து விட்டு ஒன்று போல் சரியாக வர்ற மாதிரி நம்ம அந்த கேன்வாஸோட அளவுக்கு தைச்சி கொண்டுட்டு வரணும். இந்த மாடலில் வந்து இந்த வேலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது போல் இருக்கும். ஏன்னா அந்த வளைவுகளுக்கெல்லாம் அதே மாதிரி கேன்வாஸோட அளவுக்கு நம்ம உள்பக்கம் மடித்து விட்டு தைக்கும் பாருங்க, இதுதான் கொஞ்சம் பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் மொத்தமாகவே தையல் போட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டேன். இனி வந்து அந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். இது வந்து பூனம் சேரீ தான் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பெருசாக நல்ல பக்கம் கெட்ட பக்கம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்ம காட்டன் அந்த மாதிரி இல்லைன்னா வேறு மாதிரி ஏதாவது கிளாத் இருந்தால் நல்ல பக்கம் பார்த்து உள்பக்கமாக லைனிங் வர்ற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது அந்த உடம்பு ஃபுல்லாகவே ஜாயின் தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். அந்த லைனிங்கை விட்டு கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா நிற்குது, அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இப்போ இதை அப்படியே 2ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். லைனிங் இருக்கிற மாதிரி நான் மடிச்சிருக்கேன். சென்டரில் ஒரு கோடு போட்டு அந்த சென்டர் தெரிகிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு 2.25 இன்ச்சு அகலத்தை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க சென்டரில், அதுவும் இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நேரே ஒரு தையல் போட்டுடலாம். கேன்வாஸுக்கு மேலே நிற்கிற மாதிரி தையல் போட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாக அந்த நெக்கு வளைவு எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இது எப்போவுமே நம்ம வந்து கேன்வாஸ் தைக்கிற மெத்தடு தான். அப்படியே தையல் போட்டு இன்னொரு பக்கம் வரைக்கும் மேலே கொண்டு வந்து முடிச்சுக்கிட போகிறேன். இனி வந்து அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்து நிற்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கேன்வாஸ் பகுதியை அப்படியே திருப்பி விட்டு நல்லா நகத்தால் ராவி விட்டுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வந்து அந்த விளிம்பு பகுதியில் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும்.
இதில வந்து அந்த உள்பக்கமா தெரியக்கூடிய லைனிங் எதுவுமே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கவனிச்சு பொறுமையா தையல் போடலாம். பிகினர்ஸா இருக்கும்போது கொஞ்சம் அந்த லைனிங் எல்லாம் மேலே தெரியிற மாதிரி வரும். அது வராத அளவுக்கு நீங்க தைக்க பழகிக்கிடுங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப அப்படியே ஒரு பக்கம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு, திருப்பி அந்த கேன்வாஸோட வெளிப்பக்கமா அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாரி அப்படியே தையல் போட்டு நான் வெளிய எடுத்து முடிச்சுக்கிட போறேன். இப்போ பாருங்க தையல் போட்டு நான் வந்து முடிச்சுட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இனி வந்து நம்ம நார்மலா இடுப்பு பகுதியில வந்து 2 மடிப்பு மடித்து தைப்போம் பாருங்க. அதே போல அது சரியான அளவ கவனிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பின்பகுதியில வந்து 2 டாட் பிடிப்போம் பாருங்க. அதையுமே சரியான அளவுக்கு பிடிச்சு விட்டுறலாம். இப்போ 2 டாட்டும் பிடிச்சு முடிச்சுட்டேன். அடுத்து வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத்து வந்து முடியிற இடம் இருக்கு பாருங்க, அந்த வளைவான இடம். அதில லேஸ் வச்சு தைக்கணும். நான் வந்து அந்த ப்ளூ கலர் டைப்பும், கோல்டும் கலந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அந்த இடத்துல லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல பெரிய சைஸு வந்து வேண்டாம். ஏன்னா, அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாரி வளைஞ்சு வராது. நான் வந்து 1/4 இன்ச் அளவு தான் எடுத்திருக்கேன். இத வந்து இப்போ நல்லா அந்த வளைவுகள் எல்லாம் மடிச்சு, மடிச்சு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட போறேன். அந்த வளைவுகள் வர இடத்துலலாம் நல்லா பொறுமையா நம்ம வந்து தச்சு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாரி ரொம்பவே நீட்டா இருக்கும். அதேபோல அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நல்லா ஒரு மடிப்பு மடிச்சு விட்டுட்டு, ஊசிய நிறுத்தி திருப்பி திருப்பி தைச்சோம் அப்படின்னா, ரொம்ப நீட்டா வரும். அ நெறைய ப்ளவுஸ்கள்ல வந்து நான் வந்து லேசி வச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த வளைவுகள் எல்லாமே நான் தச்சு வந்து அப்படியே வெளியே எடுத்துக்கிட போறேன். இது வந்து நான் முன்பக்கமும் ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். அதனால முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாரி தான் வச்சுட்ருக்கேன். 2 பக்கமுமே அப்படிதான் ஷோல்டர வந்து ஜாயின் பண்ணி, முன்பக்கம் டாட் எல்லாமே பிடிச்சு முடிச்சுட்டேன். இப்போ அப்படியே வந்து முன்கழுத்து பக்கம் வரும்போது, 1 இன்ச் அளவுக்கு அந்த லேஸு வச்சு கேப் வர்ற மாரி பார்த்துட்டு, நான் அப்படியே முன்ன வரைக்கும் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து அந்த லேஸு 1/4 இன்ச்சு தான். ஆனாலுமே நான் வந்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமா இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிட போறேன். அப்போ அந்த லேஸ் வந்து கொஞ்சம் எலும்பாம நல்லாயிருக்கும். இப்போ வந்து நேரே உள்ள பீஸா இருந்தா பிரச்சனை இல்ல. இது நல்லா வளைவா வருது பாருங்க. அதனால அந்த லேஸில வெளிப்பக்கமாவும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் கை மாடலும் தச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க. பிகினர்ஸா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு ரோப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கை எல்லாமே தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நான் ஒரு சின்ன சின்ன பேட்ச் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். அதே மாதிரி ரோப்பும் நல்லா கொத்தா வர்ற மாதிரி தச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு இந்த மாரி கொஞ்சம் சிம்பிளான மாடல்கள் வந்து அதிகமா தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.